மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை அருகே விளை நிலங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் பாகுபலி காட்டு யானையை பிடிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புறவழிச்சாலையை கடக்க முயன்ற தண்டபாணி என்ற தச்சு தொழிலாளி அரசு பேருந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் சமிக்கை விளக்குகளை பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேபோல் அவிநாசியில் இருசக்கர ஊர்தி மீது வாழைத்தார் ஏற்றிச் சென்ற மூடுந்து ஒன்று மோதிய விபத்தில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ஆற்காடு அருகே நந்தியாலம் கிராமத்தில் இயங்கி வரும் கல்குவாரியை உடனடியாக மூடுமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கல்குவாரிக்கு எந்நேரமும் கனரக ஊர்திகள் வந்து செல்வதால் சாலையில் மாணவர்கள் நடந்து செல்வதில் பெரும் சிரமம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குடி பகுதியைச் சேர்ந்த கிராம உதவியாளர் தென்னவன் என்பவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு முறைகேடாக பட்டாக்கள் வாங்கி தந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தென்னவனுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மாரியம்மன் கோவில் நத்தமும் பாதையின் கணக்கில் தாக்கலாகி வருது. அந்த இடத்தை அதே கிராமத்தில் தலையாரியாக பணிபுரியும் தென்னவன் என்பவர், அவர் தாயார் கருப்பையா மனைவி காந்தி என்பவர் பேரில் இப்பொழுது கிட்டன்ஸில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா வாங்கியிருக்காரு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரெட்டு மனு தாக்கல் பண்ணோம் சார். ரெட்டு மனு தாக்கல் பண்ணதில் அவங்க 4 வாரத்தில் பதிலளிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. அந்த ஆர்டர் காப்பியும் இருக்குது. அந்த ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க 4 மாத காலமாக தாமதிச்சுட்டு வராங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அந்த கிடப்பிலே இருக்குது. அந்த மனு எல்லாமே கிடப்பிலே இருக்குது. வாணியம்பாடி அருகே நடைபெறும் எருதுவிடும் விழாவில் பங்கேற்ற காளை ஒன்று 7 கிலோமீட்டர் தொலைவு வரை பிடிபடாமல் ஓடி தொடர்வண்டியில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்த காளையை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியதாக மாட்டின் உரிமையாளர் ஏழுமலை என்பவர் வேதனை தெரிவித்தார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முன்பு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கோரிக்கை மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்.